தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஆந்திர அரசுக்கு நெருக்கடி முற்றுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை, அடுத்தடுத்து நேரடி சாட்சியங்கள் அளித்த வாக்குமூலங்கள், ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் சரமாரியான கேள்விகள் போன்றவற்றால் சிக்கித் தவிக்கும் ஆந்திர அரசுக்கு மற்றும் ஒரு நேரடி சாட்சியான பாலச்சந்திரனின் பேட்டி சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பேட்டியில் அவர் கூறியதை இனி பார்க்கலாம். விவசாயம் இந்த மலை வந்து விவசாயம் தான், வேற தொழில் எங்களுக்கு கிடையாது. வேற என்ன ஈரோடு எங்க சேலமுடி கம்பெனி வேலைக்கு தான் போவோம். இங்க வந்து சில பேர் வந்து புரோக்கருங்க அப்ப கம்பெனி அழைச்சு போறவங்கள அப்படின்னு வந்து புரோக்கருங்க தான் கூட்டு போறாங்க. கூலி வேலைக்கு போறேன்னு சொல்லி நான் மேஸ்திரி அழைச்சு போடுறேன் பாப்பா, ஒரு நாள் 350 400 கூலின்னு தான் எங்க நான் பெங்களூர் அழைச்சு போடுறேன், கட்டட வேலைக்கு செங்கல் வேலைக்கு அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போறாங்க. நாங்களும் அதை கட்டு தான் நாங்கள் போனோம். ரெண்டாவது போகும்போது நாங்கள் வந்து நாத்தியம் வீட்டு விட்டு நாங்கள் நானுங்க அப்பா எங்க மொத்தம் ஒரு 8 பேர் நாங்கள் கிளம்பினோம். 8 பேர் போன பிறகு செவ்வாய்மலை அவங்க போய் ஒரு நாள் தங்க வச்சு ஒரு ஆள் அவர்தான் புரோகன்னு ஒரு ஆள் வந்து பழனி அவர் தான் கூட்டு போனாரு. வேலைக்கு வாப்பான்னு சொல்லி கூட்டு அவர் தான் தெரிஞ்சு கூட்டு போனாரு. போனபோது நாங்கள் எல்லாம் போனோம். அவங்க போகும்போது இடையில வந்து கண்ணமால் தான் அண்ணன் போகும்போது நான் ஆறுக்காடு பார்வையில் பாதி வேலையில் நான் இறங்கி எல்லாம் சாப்பிட்டோம்னு நான் அவங்களை விட்டு நான் ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு கொஞ்சம் வேற வேலையை ஒரு 5 நிமிஷம் துணி எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். துணி எடுக்க போகும்போது ரெண்டாவது எனக்கு முன்னாடி அவங்க பஸ்ஸில் போயிட்டாங்க. பஸ்ஸில் போன பிறகு அவங்க வந்து எங்கிறாங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன், நீ எங்கன்னா திருத்தணி வந்துடுறாங்க. சின்ன வரம்போ அப்படின்ட்டு நான் பின்னாடி ஒரு ஆள் மட்டும் நின்ட்டேன். திருத்தணி பின்னாடி விட்ட பிறகு அவங்க போன பிறகு நானும் போன பின்னாடி போனோன்னு அவங்க உடனே சரி நீ வர, நீ திரும்பி போ, வண்டி வரமாட்டேன், லேட் ஆயிடுச்சு, நீ காலைல கூட வந்துக்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு அந்த ஓனர் பழனின்றது ஃபோன் பண்ணி சொன்னார், இப்போ வராது காலைல கூட அப்பா அப்படின்னு. அப்புறம் நரிப்புத்தூர் போகும்போது செக் போஸ்ட்டில் வந்து பஸ்ஸில் நிறுத்தி பஸ்ஸில் வந்து அப்படியே ஆளுங்களுக்குன்னு ஒரு 30 பேர்த்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அப்பா எல்லாம் சேர்த்து 30 பேர்த்து இறக்கி உங்களை உட்காந்துச்சுட்டு ஒரு ரூமில் கூட்டு போய் உட்காந்துச்சிட்டாங்க. அவர் ஆட்டோக்காரர் இல்லை ஆட்டோக்காரங்களாம் ஸ்டாண்டுக்காரன் இருந்தாலும் என்ன தெரியல, நெருப்புத்துக்காரங்க அவங்கள 2 பேர்த்து மொத்தம் 30 பேர்த்து மேலே ரூமில் வச்சுருங்க. ஒரு சின்ன என்கொயரி இருக்குது, அதை அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா செல்லு போன் பண்ணி அவங்கள சொல்கிறாங்க. என்கொயரி ஒன்று இருக்குது, அனுப்பிச்சு விட்டாரு அவங்கள அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அது காலைல நியூஸில் பார்த்த பிறகு தான் மறான பேப்பர் நியூஸ் பேப்பரில் பார்த்து எங்களுக்கு அப்பா தான் சுட்டுருக்காங்கன்னு தெரியுது.